முடிச்சுட்டாங்க போங்க மக்களே, முடிச்சுட்டாங்க போங்க. என்ன மக்களே, நாளைக்கு எஃப்ஜே அவர்கள் இந்த வீட்டை விட்டு வெளியே கிளம்பிடுவார் போலயா? நம்ம நினைச்ச மாதிரியே நடந்துட்டு இருக்கு ப்ரோ. ஆல்ரெடி ஓட் லிஸ்ட்ல அவருக்கு ஓட்டுகள் இல்லை அப்படிங்கறத நம்ம பார்த்திருந்தோம். அது மட்டும் இல்லாம காலையிலே மார்னிங் வேக்கப் சாங்ல பிக் பாஸ் வந்து சின்னதா ஒரு க்ளூ கொடுத்திருக்காப்ல. எல்லா சீசனுமே இப்படி பண்ணுவாங்க. வெள்ளிக்கிழமை மார்னிங் வேக்கப் சாங்ல சனிக்கிழமை யார் எவிக்ட் ஆக போறா அப்படிங்கிற விஷயத்தை சின்னதா க்ளூ மாதிரி கொடுப்பாங்க. அந்த வகையில இன்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள மார்னிங் வேக்கப் சாங் என்ன போட்டிருக்காங்கன்னா, டியூட் மூவில இருந்து அலையே அலையே அப்படின்னு பாட்டை போட்டு விட்டுருக்காங்க. அந்த பாட்டு நமக்கு வேண்டாம் நண்பர்களே, பாட்டு நமக்கு வராது. பட் அந்த படம் உங்களுக்கு என்ன படம் தெரியும், டியூட் அப்படிங்கிற படத்தில் உள்ள சாங்கு. ஸோ இந்த வீட்டுக்குள்ள யார் பிக் பாஸ் அதிகமாக டியூட் டியூட்னு கூட்டிட்டு இருக்காங்கன்னா அதுவும் உங்களுக்கு தெரியும். எஃப்ஜி அவர்கள் தான் இந்த வீட்டுக்குள்ள அதிகமாக பிக் பாஸை பார்த்து டியூட் யா டியூட் எஸ் டியூட் அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காப்ல. அந்த வகையில் நாளைக்கு இந்த வீட்டை விட்டு எவிக்ட் ஆக போறது எஃப்ஜி அவர்கள் தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அது மட்டும் இல்லாமல் ஓட் லிஸ்ட்லையும் எஃப்ஜி அவர்களுக்கு ஓட்டுக்களே இல்லை, மக்கள் வச்சு செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறது உண்மை. ஆனால் ஒரு விஷயத்த சொல்லணும், அது ஆக்சுவலாக நான் இந்த விஷயத்துல ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்குறேன். இந்த வாட்டி நிறைய பேருக்கு ஓட்டுகள் அப்படிங்கிறது கம்மியாக தான் வந்துட்டு இருக்கு. ஓகே, நிறைய பேர் கம்மியாக தான் வந்துட்டு இருக்குது. அதை நான் எப்படி பார்க்குறேன்னா, மக்களுக்கு பிடிக்காம ஓட்டு போடாமல் இருக்காங்களா இல்லை மக்கள் வந்து இந்த ஷோவே பார்க்கறது கம்மி பண்ணிட்டாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ ரெண்டு விஷயமா இருக்குது. பட் என்னோட கேஸ் படி மக்கள் வந்து கொஞ்சம் பார்க்குறாங்க, ஆனால் பெருசாக யாருக்கும் ஓட்டு போட்டோம் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் வரலன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. அந்த வகையில் எல்லாருக்குமே இந்த வாரம் ஓட்டுகள் கம்மி தான். ஓகேவா? ஸோ எஃப்ஜியை பொறுத்த வரைக்கும் ஓட் லிஸ்ட்டில் கீழே இருக்காப்ல. சரி, ஓகே, யார் யார் என்னென்ன ஓட்டுகளை வச்சிருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். நீங்கள் சொல்லுங்கள், டியூட் மூவிலேருந்து அலையே அலையன்னு பாட்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ எஃப்ஜி அவர்கள் எவிக்ட் ஆனால் கரெக்டாக இருக்குமா, டிசர்வா அப்படிங்கிறத இப்போ கமெண்ட்ல போட்டு இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஓட் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் திவாகர் அவர்கள் தான் முதல் இடத்துல இருக்காங்க. 1.5 லட்சம் ஓட்டுகள், 1,49,000 ஓட்டுகள். இங்க நீங்க ஒரு விஷயத்தை கவனிக்கணும். போன வாரமே திவாகர் அவர்கள் 1,59,000 ஓட்டுகளோ 1,60,000 ஓட்டுகள் சம்திங் வாங்கியிருந்தார். ஓகேவா? பட் இப்போ நீங்க கவனிச்சினா வெறுமனைக்கு 1,49,000 ஓட்டுகள் தான் வச்சிருக்காங்க. ஸோ அங்கே ஒரு விஷயம் தெரியுது, மக்கள் போன வாரம் அதிக சப்போர்ட் கொடுத்தாங்க. காரணம், போன வாரம் எல்லாரும் சேர்ந்து அடி நடிச்சிட்டு இருந்தாங்க, அதனால மக்கள் வந்து ஓட்டுகளை போட்டு குமிச்சிட்டு இருந்தாங்க. பட் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பெருசா வந்து மக்கள் புதுசா சப்போர்ட் காமிக்கல. போன வாரம் இருந்த சப்போர்ட் அப்படியே கன்டினியூ ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட் எனக்கு தெரிஞ்சு வரப்போற வாரங்களில் குறையிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஏன்னா அடுத்த வாரம் வீட்டுக்குள்ள ஒயில்ட் கார்டு வராங்க. அதுவும் எக்ஸ் கண்டஸ்டன்ஸும் சில பேர் வர்றதா ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது. இப்பதான் நியூஸை பறக்கிட்டு இருக்கேன். எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் யார் வந்தா நல்லா இருக்கும்னு கமெண்ட்ல போட்டிருக்கேன். ஸோ திவாகர் அவர்கள் முதல் இடத்துல இருக்காப்ல. இரண்டாவது இடத்துல சபரி இருக்காங்க, ஒரு 1,23,000 ஓட்டுகள். சபரியை பொறுத்த வரைக்கும் நடிச்சு ஓட்டுகளை வாங்கிடுறாப்ல. எப்படியாச்சும் ஒரு நடிப்பை போட்டுறாரு. இந்த வீட்டுல அமைதியா சுத்திட்டு இருப்பாரு. யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு பஞ்சாயத்து பண்ணிட்டாலும் ஏதாவது ஒரு சண்டைனா டக்குன்னு உள்ள போயிட்டு அதை பிரிச்சு விடுற மாதிரி பிரிச்சு விட்டுட்டு அப்படியே பேசுற மாதிரி பேசிட்டு அப்படியே கிளப்பிட்டு வந்துடுறாப்ல. இதை மட்டும் தான் அந்த வீட்டுல பண்ணிட்டு இருக்காரு. மற்றபடி பெருசா எந்த ஒரு பெஸ்ட் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. நான் கவனிச்ச வரைக்கும் ரொம்ப ஃபேக்கா எனக்கு ஃபீல் ஆகுறாரு. உங்களுக்கான கருத்துக்களை நீங்க சொல்லுங்க. ஸோ இரண்டாவது இடத்துல சபரி அவர்கள் இருக்காப்ல. மூணாவது இடத்துல விஜே பார்வதி இருக்காங்க, ஒரு 70,000 ஓட்டுகள். ஸோ விஜே பார்வதி பொறுத்த வரைக்கும் ஒரு 70,000 ஓட்டுகளை வாங்கி வச்சிருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. வரப்போற வாரங்கள் எப்படி வேணா திரும்பலாம். ஏன்னா விஜய் பார்வதி பொறுத்த வரைக்கும் நேற்று நைட்ல இருந்து அவங்ககிட்ட இன்னொரு டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர் எனக்கு ஃபீல் ஆகுது. ஒரு மாதிரி ஃபன்னா எல்லாரும் கூட ஜாலியாக பேசிக்கிட்டு ஒரு மாதிரி கண்டென்ட் எங்கேயோ போயிட்டு இருக்குது. ஸோ வரப்போற வாரங்களில் இந்த கண்டென்ட் எப்படி வேணா மாறலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நாலாவது இடத்துல யார் இருக்காங்கன்னா நம்ம கமாருதீன். அவர் ஒரு 58,000 ஓட்டுகளை வாங்கி வச்சிருக்காப்புல. ஸோ கமாருதீனை பொறுத்த வரைக்கும் தெரில, அவர் இந்த வீட்டுக்குள்ள டாஸ்க்குன்னு வந்தா ஓகேவா இருக்காரு. மற்ற நேரங்களில் எல்லார்ட்டையும் க்ளோஸா பழகிறத விட்டுட்டு ஒரு சில பேர்கிட்ட மட்டும்தான் ஒரு மாதிரி க்ளோஸா இருக்காப்புல. இப்போ நீங்க நேற்று நைட்ல இருந்து கவனிச்சீங்கன்னா விஜய் பார்வதி, அரோரா இந்த ரெண்டு பேர்ட்டையும் பயங்கர க்ளோஸ். ஒரே டான்ஸ் தான், ஆட்டம் தான், பாட்டம் தான் சொல்லிட்டு ஒரு மாதிரி போயிட்டு இருக்காப்புல. இது எங்க போய் முடியும்லாம் எனக்கு தெரியல. ஆனா ஒரு குறிப்பிட்ட நாட்கள் தான் அந்த வீட்டுக்குள்ள இருப்பாங்க அப்படிங்கிறது இப்பவே நம்மளால கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஒரு 60 நாள் வச்சுக்கலாம் நண்பர்கள். 60-70 நாள் கண்டிப்பா கமாருதீன் இந்த வீட்டுக்குள்ள இருப்பாப்ல. ஸோ பார்க்கலாம். அடுத்தது 5வது இடத்துல இருக்குது ரம்யா அவர்கள். ரம்யாவே 51,000 ஓட்டுகள் வாங்கி வச்சிருக்காங்க. எப்படி கமாருதீனே 58,000 ஓட்டுகள் தான், ஆனால் ரம்யா அவர்கள் 51,000 ஓட்டுகளை வாங்கி வச்சிருக்காங்க. ஸோ மக்கள் ஓட்டுகள் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட பிளான் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். என்ன ப்ரோ பிளான் போட்டாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு அவங்க போட்ட மயக்கம் ஒரிஜினல் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. நான் இப்பவும் அந்த ஸ்டாண்டில் தான் இருக்கிறேன். அவங்க போட்ட மயக்கம் ஒரிஜினல் மாதிரி எனக்கு தெரியல. கதை சொல்லிட்டு வராங்க, வந்தோடனே அப்படியே அதை ஒரு இதாக வச்சு டப்புன்னு மயக்கம் போடுறாங்க. டக்குன்னு வீட்டுக்குள்ள ஒரு பெரிய சீனே கிரியேட் ஆகுது. அதை வச்சு கண்டிப்பாக சிம்பத்தி வரும்னு சொல்லிட்டு அவங்க நல்லாவே தெரிஞ்சிருக்குது. அதுதான் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தோணுது, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னங்கிறத மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. ஸோ அடுத்ததான் அப்சரா அவர்கள் 47,000 ஓட்டுகள். ஸோ அப்சரா அவர்களுக்குமே ஓட்டுகள் மெதுவாக வந்துகிட்டே இருக்குது. ஏன்னு கேட்டுக்கோங்க, இப்போ இந்த வீட்டுக்குள்ள மற்ற யாரையாச்சும் வைக்கிறதுக்கு போல அப்சரா கூட வைக்கலாம். எஃப்ஜே, அரோரா இந்த மாதிரி ஆட்கள் வைக்கிறதுக்கு போல
அப்சரா வச்சா கூட ஓகேவா இருக்கும். அவங்க ஒன்றும் என்ன மோசமாக கண்டென்ட் கொடுக்குறாங்க இல்லை யாரையா ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்களா அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. ஓரளவு நீட்டாக தான் போயிட்டு இருக்காங்க. அப்போது அவங்கள அந்த வீட்டுக்கு வச்சுட்டு மற்ற ஆட்களை தூக்கலான்னு சொல்லிட்டு மக்கள் முடிவு பண்ணுறாங்க. அந்த வகையில் அப்சராக்கு 47,000 ஓட்டுகள் போட்டிருக்காங்களா, அதுக்கு கீழே அரோராக்கு 46,000 ஓட்டுகள், அதுக்கு கீழே நம்ம எஃப்ஜேக்கு 46,000 ஓட்டுகள், அதுக்கு கீழே கெமிக்கு 46,000 ஓட்டுகள், எல்லாமே 46,000 ஓட்டுகள் தான் இருக்காங்க. ஸோ இந்த 3 பேர் தான் என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க. இந்த 3 பேர் டேஞ்சர் ஜோன். பட் என்ன கேட்டால் கெமியை ஸ்டாண்ட் பண்ணலாம், கெமியை உள்ளே வைக்கலாம். ஏன்னா டாஸ்க்குன்னு வந்தால் விளையாடுறாங்க, வீட்டுக்குள்ளே எல்லா வேலையும் பார்க்குறாங்க, யாராவது ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்தாலும் அதை பண்ணுறாங்க. நேற்று கூட பார்த்துருப்பீங்க விஜய் பார் வந்து இந்த பப்பாளி வெட்ட சொல்லும்போது இந்த மாதிரி பண்ண அந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லி பப்பாளி வெட்ட வச்சுட்டு இருந்தாங்க. கெமி அவர்கள் மூஞ்சி சுளிக்காமல் எல்லா விஷயத்தையும் பண்ணாங்க. கெமி அவர்கள் மூஞ்சி சொல்லிக்காமல் எல்லா விஷயத்தையும் பண்ணாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது கெமி அவர்கள் இந்த வீட்டில் இருக்கலாம்னு எனக்கு தோணுது. பட் மக்கள் கையில் தான் இருக்குது. எண்ட் ஆஃப் த டே மக்கள் கையில் தான் இருக்குது. ஓட்டுகள் மட்டும் தான் அங்கே பேசும். ஸோ அதனால் எஃப்ஜே அவர்கள் என்ன பொறுத்தவரைக்கும் அவுட். எஃப்ஜே இதுக்கப்புறம் காப்பாற்ற முடியாது. ஏன்னா அவன் வந்து அவன் பண்ண நிறைய விஷயங்கள் ரொம்ப தப்பு, ரொம்ப 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 தப்பு. சும்மா கத்துறது, வார்த்தைகளை விடுறது, அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப தப்பாக இருக்குது. அதனால் எஃப்ஜே தூக்கிடுவாங்க. அடுத்த கட்டமாக அரோராவை தூக்குனா ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருமே 46,000 ஓட்டுகள் தான், எல்லாமே பாட்டமில் தான் இருக்காங்க. ஸோ அரோராவை தூக்குனா அந்த வீட்டுக்குள்ளே ஒரு சில பேருக்கான கேம் வந்து விளங்கும். எப்படியே ஒரு சில பேருக்கான கேம் வந்து கொஞ்சம் விளங்கும், உருப்படும். அவன் வந்து இந்த காதல் கன்றாவி கண்டென்ட் விட்டு தாண்டி வேறு ஏதாவது கண்டென்ட்டுக்குள்ள போவானுவேன். ரொம்ப ஒரேடியாக காதல் கண்டென்ட்டுக்குள்ள போயிட்டு இருக்கானு. நேற்று என்னன்னா மாற்றி பசங்க கிஸ் அடிச்சுட்டு இருக்கானுவேன். ஷோ வந்து எல்லையை மீறிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இப்போ நார்மலாக சும்மா ஒரு தடவை ஃபன்னுக்கு கிஸ் அடிக்கிறது ஓகே. நேற்று நைட் 2-3 மணிக்கு உட்காந்து அதையே ஒரு கண்டென்ட் ஆக்கி வச்சு மாற்றி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க ப்ரோ. இதில் சபரினா ஒரு மாதிரி வெறி பிடிச்சி சுற்றி இருப்பார் போல, கமாருதினா கவுத்தி போட்டு கிஸ் அடிச்சுட்டு இருக்காரு. இந்த மாதிரி இவனை என்ன நிலைமையில இருக்காருன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஒயில் கார்டை போகிறவன்ட்ட ஒன்று மட்டும் சொல்கிறேன், நல்லா ஒரு மாஸ்க் வாங்கி மூஞ்சில் போட்டு போங்க. இவனை கடிச்சு வச்சுருவானு, உதட்டில் கடிச்சு வச்சுருவானு, ஒரு மாதிரி சுற்றிட்டு இருக்கானு, அதை ஒரு கண்டென்ட்டாக நினச்சி சுற்றிட்டு இருக்கானு. ஸோ அதனால் பார்த்து வீட்டுக்குள்ளே போங்க. ஸோ நான் இப்போ வந்து ஒரே கொஸ்டின் தான் உங்கள்கிட்ட கேட்க போகிறேன். 3 பேர் பாட்டமில் இருக்காங்க, கெமி, எஃப்ஜே, அரோரா. ஓகேவா? 3 பேர் பாட்டமில் இருக்காங்க. இந்த 3 பேர்லேருந்து இந்த 2 பேர் தூக்கினா கரெக்டாக இருக்கும் ப்ரோ. இவங்க 2 பேர் தான் ஓகே. இந்த வேணாம் ப்ரோ, வீட்டுக்கே வேணாம் ப்ரோனா யார் 2 பேரை சொல்லிங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுப்போங்க. அந்த 2 பேர் மட்டும் போதும். ஏன்னா நம்ம அதை வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம் மக்கள் மைண்ட் எப்படி இருக்குது, மக்கள் யாருக்கு ஓட்டுகள் போட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுப்போங்க. திவாகர் அவர்கள் வரப்போகிற வாரங்களும் இவ்வளோ ஓட்டுகள் வாங்குவாரா? அதுதான் இப்போ எனக்கான கொஸ்டின் மார்க்காக இருக்குது. எனக்கு அந்த இடத்துல ஒரு டவுட் தான் இருக்குது. இப்போவே 1,50,000 ஓட்டுகள் தான் வச்சிருக்காப்ல. ஸோ வரப்போகிற வாரங்களில் ஒயில் கார்டு உள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்க ஒரு ஃபேமை கையில் எடுப்பாங்க. முக்கியமாக பழைய போட்டியாளர்கள் வரதா ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ அவங்க கண்டிப்பாக ஒரு ஃபேமோட தான் உள்ளே வருவாங்க. ஆல்ரெடி இந்த வீட்டுக்குள்ளே வந்து சம்பவம் பண்ண ஆட்களை தான் உள்ளே அனுப்புவாங்க. லைக் மாயா மாதிரி ஆட்களை தான் உள்ளே அனுப்புவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க உள்ளே வந்து ஒரு ஆட்டத்தை ஆடும்போது ஆட்டோமேட்டிக்காக இப்போ இருக்க ஆட்டம் வந்து குறைஞ்சிரும். இப்போ இருக்க ஆட்டம் வந்து குறைஞ்சி புதுசாக குரூப் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அங்கே தான் கேமே ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த சீசனோட ஒரிஜினல் கேம் அடுத்த வாரத்தில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பழைய போட்டியாளரில் இந்த ஒரு 2 பேர் போனால் கரெக்டாக இருக்கும்னா யாரை சொல்லுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. இப்போதைக்கு 5 பேர் ஒயில் கார்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் லிஸ்ட்டு பெருசாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வாரம் 5 பேர் வரலாம், திருப்பி அடுத்த வாரம் 5 பேர் வரலாம். ஸோ லிஸ்ட்டு பெருசாக இருக்குது. ஏன்னா வீட்டுக்குள்ளே இருக்க நிறைய பேர் டக்குன்னு தூக்கணும்னு ஐடியா போட்டிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இங்கே இன்னொரு ட்விஸ்ட்டும் இருக்குது. தீபாவளி வாரம், தீபாவளி போனஸா நோ எவிக்ஷன் சொல்லிடக்கூடாது. ஏன்னா எல்லா சீசனும் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணுவாங்க. எனக்கு அதுவும் பயமாக இருக்குது. நோ எவிக்ஷன் சொல்லிட்டாங்கன்னா சோழி முடிஞ்சு. நோ எவிக்ஷன் சொல்லிட்டா சோழி முடிஞ்சு, ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்கும், ஏது நடக்கும், எப்படி நடக்கும், எந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ, உங்களோட கருத்தே கரெக்டான கருத்தாக இருக்கும். இந்த இப்போ வீட்டுக்கு ஒரு 18 பேர் இருக்காங்களே, இந்த 18 பேரில் இந்த ஒரு நபருக்கு நம்மளால் சப்போர்ட் ஒழுங்காக கொடுக்க முடியுது ப்ரோ. இந்த ஒரு நபர்கிட்ட நம்மளால் கனெக்ட் ஆகி அந்த நபரை ஓகேன்னு சொல்லி நம்மளுக்கு சப்போர்ட் கொடுக்க முடியுதுன்னா எந்த நபரை சொல்லுவீங்க? என்னால் ஒருத்தரையும் சொல்ல முடியல. யாருக்குமே சப்போர்ட் கொடுக்கணும், பிடிச்சிருக்கு, ஃபேவரட் அப்படின்னு கூட யாரையும் சொல்ல முடியல, யாரையுமே சொல்ல முடியல. சாரி. ஸோ யார் நீங்கள் சொல்லுங்கள், அடுத்த வீட்டில் பார்க்கலாம்.